ஹலோ பிரைஸ் லார்ட். அநேகர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து தரிசனமே பார்க்க முடியாது, அது வந்து ஒரு கற்பனை, நீங்கள் வந்து பரலோக தரிசனத்தையும் ஆண்டவரையும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இதுக்கு வந்து ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. யோவேல் 2:28 வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவார், மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரும் குமாரத்தையும் தரிசனம் காண்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதயத்தோடு சுத்தமுள்ளவன் தேவன் தரிசிப்பான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ வந்து அந்த வசனம் வந்து மெய்யாகவே உண்மைதான். ஏன் அப்படின்னா, நமக்கு பைபிள்லேயே அதுக்கு ப்ரூஃப் இருக்குது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்தேவானும் தேவன் பார்ப்பார். அதே மாதிரி யோவான் அதாவது அப்போஸ்தலர் யோவான் வந்து என்ன பண்ணுவார், அவர் தான் பயங்கர கடைசி காலத்தை குறித்தான தரிசனங்களை கண்டு நமக்கு எழுதி வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்தை பார்த்தாரானால், நம்மளையும் நமக்கும் அந்த ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த அபிஷேகத்தையும் இந்த வல்லமையும் அந்த வரத்தையும் அவரால் தர முடியும். இப்போ நம்ம கேட்கறது தான் இருக்குது. நம்ம அதை அனுபவப்படலை அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பொய்ன்னு சொல்ல முடியாது. வேணும்னா நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து காத்து ஜெபிச்சு பாருங்கள், கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுப்பார். தேங்க்யூ ஸோ மச். பாய்.